ட்ரிங்க்ஸ் ரொம்ப சாப்பிடுவாரு. அதில கிட்னி ஃபெயிலியரு. அவர் இறந்த உடனே அவங்க கம்ப்ளீட்டா எல்லாம் போன மாரி இருந்துச்சுட்டாங்க. அவங்க அப்புறம் சர்வே ஆகவே இல்ல. எனக்கு பணம் குடுக்க முடியலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னாரு. 5,000 கொண்டாந்து தலாணிக்கு அடியில வச்சுட்டு போனாரு. தூக்கம் வரல. கொஞ்சம் மாடியில போய் உட்காந்துக்கலான்னு உட்காந்துருக்கேன். இவன் பைப்ப புடிச்சு மேல ஏறி வந்துட்டு இருக்கான். 1940கள்ல அப்பா வந்து ₹1,00,000 சம்பளம் வாங்கினதா வந்து ஒரு தகவல் உண்டு. ஆமா, ஆமா. உண்மைங்களா? ஃபர்ஸ்ட் ஹீரோ பேக்கார்ட்னு ஒரு கார் வச்சிருந்தாங்க. நேரு ஃபேமிலிகிட்ட ஒண்ணு, காஷ்மீர் ராஜாட்ட ஒண்ணு, இவர்கிட்ட ஒண்ணு. ஒரு அம்மா குடிசையில இட்லி சுடும். அங்க தான் சாப்பிடுவாரு. அந்த அம்மா ஹோட்டல்லே வச்சிருச்சு அப்புறம். உட்கார மாட்டாரு அப்பா எதிர்க்கு. "உட்காரு ராமச்சந்திரா, உட்காரு" அப்படிம்பாரு. இந்த வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சவர் அவர் தான். இந்த வீட்டுக்கு பேரே ஜானகி ராமச்சந்திரன். இதனால என் உயிர் போனால் பரவாயில்லன்னு வந்து திறந்தார். என்னடி பார்க்குற, என்னை கட்டிக்கிறியான்னாரு. அப்போ பிடிச்சி ஏஞ்சி ஓடணும். 1940கள்ல அப்பா வந்து ₹1,00,000 சம்பளம் வாங்கினதா வந்து ஒரு தகவல் உண்டு. அது ஆமா, உண்மைங்களா? ஃபர்ஸ்ட் ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஆக்டர் டு. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் வந்து பெரிய அமௌண்ட் கட்டினவங்களும் இவங்க 2 பேர் தாங்க. வருமான வரி நிறைய கட்டினதும் சம்பாரிச்சு கட்டினதுன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஒரு பேக்கார்ட்னு ஒரு கார் வச்சுருந்தாங்க. நேரு ஃபேமிலிகிட்ட ஒன்று, காஷ்மீர் ராஜாட்ட ஒன்று, இவர்கிட்ட ஒன்று. 3. ஓ. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. எப்படி அப்படி அப்பாவுக்கு அப்படி ஒரு ஒரு வினோதமான ஆசைகள் வேற என்னென்ன இருக்கும்? நீங்க அவருக்கு பார்த்தது எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கணும்னு நல்ல வரைவாங்க. கிறிஸ்மஸ்ஸு, பொங்கலுக்கெல்லாம் லாரியில் வருவாங்க. அந்த அந்த ஏரியா ஆளுங்கெல்லாம் சேர்ந்து மியூசிக்கு, பாட்டு, டான்ஸ் எல்லாம். அது ஒரு 20 வேனாவது வரும் எங்கள் வீட்டுக்கு விடிய விடிய. அதில் வந்து ஒவ்வொன்றிலையும் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு. கொடை குணம் அவ்வளோ இருக்கு, அவ்வளோ கொடுத்துருக்காரு நிறைய பேருக்குன்னு. நான் இல்லைன்னு கொடுக்க முடியலன்னா இருக்கக்கூடாது நான் அப்படின்ற இருக்க மாதிரி. மாட்டேன்னாரு. அதே மாதிரி கொஞ்சம் அவர் கை இறக்கம்னு தெரியும்போது உயிரோட இல்லை அவர். ஆனால் இருக்க வரைக்கும் அதான் சொன்னேன், எம்ஜிஆரே கொண்டாந்து தலாணிக்கு அடியில் வச்சுட்டு போனார். எல்லாரும் பார்க்க வரவங்களாம் நிறைய ஆரஞ்சஸ் வாங்கியாந்து போடுவாங்க. அப்புறம் நம்ம ஆளுங்கள்லாம் இருப்பாங்கள, கூட்டி எல்லாத்தையும் புழிடா, இவ்வளோவா மூட்டை மூட்டையாக ஆரஞ்சு புழிஞ்சு எடுங்கன்னு எல்லாம் உட்காந்து புழிஞ்சு எடுத்துட்டு எல்லாம் கீழே கொண்டு இந்த தர்மத்துக்கு படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஒவ்வொரு டம்ளர் ஊற்றி கொடுத்துட்டு வாம்பா. அந்த மாதிரி பண்ணார் ஹாஸ்பிட்டலில், ஜிஹெச்சில் பண்ணாங்க. இப்படி வீட்டுக்கு திருட வந்தவங்களுக்கு கூட வந்து உதவி இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா நாங்க படத்துல தான் பார்த்திருக்கோம். ஆனந்தம் படத்துல ஒரு காட்சியா வரும். ஆனந்தம்னு ஒரு படம் வந்தது. ஆமா, ஆமா, இப்ப ஆமா. 2000ல அவனை வீட்லயே வீட்டுல வேலைக்கு வச்சிட்டாரு மம்முட்டி சார் அவரை. இவங்க 2 பேரும் மாடியில உட்காந்து காத்து வரலன்னு போய் உட்கார்ந்துருக்காங்க. யார் யார் சொல்றீங்க? அம்மாவும் அப்பாவும் தூங்கி இருக்காங்க, தூக்கம் வரல. வா வா கொஞ்சம் மாடியில போய் உட்காந்துக்கலான்னு உட்காந்துட்டு உட்காந்துருக்காங்க. இவன் பைப்பை பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டு இருக்கான். மேலே வந்தோடனே எட்டி பார்த்தா இவங்க 2 பேரும், வா வாடா ஏறி குதிச்சு வான்னு இருக்காரு. அவன் பயந்துட்டே ஏறி குதிச்சு வந்திருக்கான். நான் தாம்மா வர சொன்னேன் அம்மா கிட்ட. நான் வாசல் வழியா வர சொன்னேன். எதில் ஏறி வந்துட்டான். ஏதோ வேலை கேட்டான், வாடான்னு, அது இப்படி வந்துட்டான்னு சொல்லி தெரியா மொமெண்ட்ல எப்படி யோசிச்சிருக்காரு? தெரியா அவன் திருட வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க சும்மா சொல்லாதீங்கன்னு அப்புறம் அவனுக்கு ஏதோ கொடுத்து அனுப்பிட்டாங்க. நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். அவர் லைஃப் ரொம்ப விசித்திரமான லைஃப். 49 வருஷம் வாழ்ந்ததும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு இன்ஸ்டன்ட்டோட வாழ்ந்திருக்காரு. ஆனா ஒரு ஒரு ராஜா மாதிரியான ஒரு வாழ்க்கை. ஆனா இறுதி காலம் அந்த இப்ப நிறைய கொஞ்சம் பணம் வந்து அவர் நிறைய கொடுத்து கொடுத்து ஆமா அவர்கிட்ட போதிய பணம் இல்லாம போயிடுச்சு இல்லையா? அது எதனால அது அப்படி ஆச்சு? பணம் அப்படின்னு எடுத்துட்டு இல்ல சேமிப்புன்றது ஏன் இல்லாம போயிடுச்சு அப்படி கேக்குறாங்க. உடம்பு சரியில்லை அவருக்கு. அதில் படமெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால நடிக்கிறதை நிறுத்திட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னார், எனக்கு பணம் கொடுக்க முடியலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னாரு. அது மாதிரி ஆனால் கடைசி வரை கொடுத்துட்டார். அவர் இருந்து 49 வருஷம் தான். 49ன்றது வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப குறைவான வயது தான். மரணிக்கிற வயது கிடையாது.
என்ன என்ன உடலுக்கு 49ல என்னத்த என்ன செய்ய முடியும்? காரணம்? ஒண்ணு அப்பதான் ஒவ்வொருத்தர் வாழவே ஆரம்பிப்பாங்க. இவரு அதுக்குள்ள நெறைய பண்ணி முடிச்சுட்டாரு. என்ன உடலுக்கு என்ன பிரச்சனை வந்ததுமா அவருக்கு? இல்ல உடம்புக்கு என்ன ஆச்சு அவருக்கு? அவரு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ரொம்ப சாப்பிடுவாரு. அதுல கிட்னி ஃபெயிலியர். ம். ம். அது அவரு பர்ப்பஸா தான் பண்ணிக்கிட்டாருன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஆச்சு. ஆனா, அவரோட அம்மா வந்து சரியான பார்ட்னர். ஒரு துணையா இருந்தாங்க. ஈக்குவலா அவருக்கு ஈடு குடுத்து நடிச்சாங்க. அவங்க செந்தமிழ் விரலின்னு ஒரு பட்டம் வேற குடுத்தாங்க அவருக்கு அம்மாக்கு. அவ்வளோ தமிழ்லாம் அப்படி அழகா பேசுவாங்க. அதனால ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆடிட்டர் போட வேண்டிய கணக்கெல்லாம் அவங்களே போடுவாங்களாம். அந்த மாரி பண்ணுவாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருந்தாங்க. அவருக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. மதுரமாவ சொல்றீங்க நீங்க. ஆமா. அது ஒரு உற்ற தோழன் மாரி, தோழி மாரி இருந்திருக்காங்க இல்லையா? அவங்க கூடவே மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு ரொம்ப ரொம்ப அதிசயமான கப்பல்ஸ் 2 பேரும். அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களும் நடிக்கிறத அப்புறம் அப்படியே அவங்க விட்டுட்டு அவர் இறந்த உடனே அவங்க கம்ப்ளீட்டா எல்லாம் போன மாரி இருந்துச்சுட்டாங்க. தனக்கு உடம்புல சக்தியே இல்லாத மாரி, ஒண்ணும் இல்லாத மாரி அவங்க அப்புறம் சர்வே ஆகவே இல்ல. அப்புறம் ஒரு 15 வருஷம் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அவங்க அதுக்கப்புறம். 15 இயர்ஸ் என்னமோ இருந்தாங்க. பட் சரியா நல்லா இல்ல. கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படி படங்கள் நடிக்கிறதே விட்டுட்டாங்க. அந்த மாரிலாம் அவங்க. ஒரு பிக்சர் ஆக்ட் பண்ணாங்க. அப்புறம் அத வரவேற்பு இல்ல. யாருமே அத விரும்பல. ஸோ விட்டுட்டாங்க அத. ஒரே ஒரு படம் நடிச்சாங்க. உங்களுக்கு அப்பாவோட பாண்டிங்ல என்ன உங்களுக்கு நினைவுல வருது? அந்த ஒரு நீங்க சொன்னீங்க ஒரு 15 வருஷம் அப்பாவோட நான் இருந்திருக்கேன். நான் பிறந்து அப்படின்னு சொன்னீங்க. ம். என்னென்ன நினைவுகள் உங்களுக்கு ஓடுது? அவரோட உங்களுக்கும் அவருக்குமான பாண்டிங்கா? நெறைய பிள்ளைங்க வீட்ல. இப்போ ஒரு பொண்ணுன்னு கிடையாது. நெறைய பசங்க. ஆமா, ஆமா. So, அதனால ஆனா அது அவரோட நெறைய வெளியூர்லாம் போயிருக்கோம். ஐ மீன் அப்படியா? வெளியூர் என்ன நாகர்கோவில் போவோம். எல்லாம் லீவுக்கு. அது நல்லாயிருக்கும். கார்ல ஏறி எல்லாரும் பேசிட்டு இது பண்ணிட்டு போவோம். அப்ப அது ரொம்ப நல்லாயிருக்கும். விழுப்புரத்துக்கிட்ட ஒரு ஒரு அம்மா குடிசையில இட்லி சுடும். அங்க தான் சாப்பிடுவாரு. அத வேற எல்லாருக்கும் வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு, அந்த அம்மா ஹோட்டலே வச்சுருச்சு அப்புறம். அது அந்த அம்மா அது ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு அம்மா நாங்க நிறுத்தி பெட்ரோல் போடும்போது, நாகப்பழம் பொறுக்கிட்டு வந்து இது மாரி வாங்கிக்கங்க அப்படின்னுச்சாம். எவ்வளவுலாம் சும்மா கிண்டலா அவர்ட்ட பேசிட்டே இருந்தாரு. சரி நீ இப்ப ஏன் நாகப்பழம் விக்கிறேன்னு? அது நான் செத்து போனா நெறைய செலவாகும்ல. என் புள்ள பாவம் தானே! அதனால நானும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன்னு. அப்போ இது இந்த கூட பழம் வித்தா எவ்வளோ வரும்? என்ன ஒரு ரூ. 10 ரூ. 15 வரும். சரி அப்ப இந்த கூட பழத்தையும் என்கிட்ட குடுத்துரு அப்படின்னு வாங்கிட்டு, பெட்ரோல் பங்க்காரர கூப்ட்டு அவர்ட்ட அப்ப ரூ. 100ங்கிறது பெரிய பணம். ரொம்ப பெரிய பணம். ஆமா. அது உனக்கு எவ்வளோ ஆகும் செத்து போனது? அதுவும் ரூ. 100 ஆகும்னுச்சாம் அந்த அம்மா. அந்த ரூ. 100 அவர்ட்ட குடுத்து, அந்த அம்மாவுக்கு ஆகுற செலவெல்லாம் செய்யுங்கன்னு. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அப்பா சொல்லிட்டாருன்னு நெறைய ரொம்பலாம் பண்ணிட்டு, அப்புறம் வந்து சொன்னாரு. அந்த அம்மா இறந்து போச்சு. ரொம்ப நல்லா அந்த அம்மா எவ்வளோ இஷ்டப்பட்டதோ அத விட பிரமாதமா எடுத்தோம் அப்படின்னு. இல்ல அந்த கொடைகுணம் அவருக்கு எங்கருந்து வந்தது? அத பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இந்த மாரி எல்லாருக்கும் குடுத்து, குடுத்து தங்கிட்ட வந்து கேட்டா இல்லன்றதே வராது எப்பவுமேன்னு ஆமா. கேள்விப்பட்டுருக்கோம். அது அது எங்கருந்து அவருக்கு வந்தது அந்த குணம்? அது அவருக்கு அதுக்கு முன்னோர்கள்லாம் அப்படி ஒருத்தர் கிடையாது. இல்ல அவருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. இப்ப இப்ப நம்மளோட சொந்த இப்ப சொன்ன மாரி சின்ன வயசுல ரொம்ப அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. மேபி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு சின்ன அதான் கேட்டேன். வயசுல. நம்ம படுற மாரி மத்தவங்க படக்கூடாதுன்னு குடுத்துருக்கலாம். இல்ல இப்ப கேள்விப்பட்டிருக்கோம் சில சம்பவங்கள் வந்து, சில பேர் வந்து பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சு கூட உதவி பண்ணுவாராமே அப்படியா? ஆமா, ஆமா. ஏதாவது சம்பவங்கள் ஆமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படி? ஆமா. அதான் இந்த பிரெக்னன்ட் வயித்துல இது சுத்திட்டு வந்து டெய்லி ஏமாத்தும். அப்படியா? ஆ காசு ஐயோ அது குடுத்துட்டே இருப்பாரு. அப்போ அம்மா மதரம்மா கேட்டாங்க. "அவ தான் ஏமாத்துறா, எல்லாருக்கும் தெரியுது. நீ ஏன்?" "ஆ அவ நடிப்புக்காக தான் நான் குடுக்குறேன்." அந்த மாரி நெறைய எனக்கு தெரிஞ்சே குடுப்பாரு பாவம். இல்லேன்னு தானே பொய் சொல்றான். எம்ஜிஆர் ஐயா வந்து இந்த கொடை வள்ளல், கொடை குணத்துக்கு சொல்லுவாங்க. ஆனா அவர் ரொம்ப வியந்து பார்த்தது வந்து என்எஸ்கே ஐயாவ அப்படின்னு ஆமா. சொல்லுவாங்க. சோ அவர்ட்ட அவங்களுக்கு அவர் தான் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. நான் அவர்ட்ட தான் நான் தர்மம் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆ நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டீங்க. இப்போ என்எஸ்கே இருந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாருன்னா, என்எஸ்கே இருந்தா அவர் தான் சீஃப் மினிஸ்டர்.
மந்திரி அப்படி சபையில அவருக்கு என்ன இது கிடைச்சிருக்குன்னு அவர்தான் முதலமைச்சரே ஆமா. இருந்திருப்பாருன்னு சொல்லி. அது இல்லாம அவரு அப்பாக்கு அப்புறம் எங்க ஃபேமிலிக்கு எம்ஜிஆர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார். ம்ஹ்ம். எங்களெல்லாம் எங்க தம்பிய படிக்க வைக்கிறது, எங்க கல்யாணங்கள் அது மாரி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஆ 2வது வள்ளல் அப்பா மாரியே ஒரு பெரிய வள்ளல். அதுவும் மறக்க முடியாதது. அடிக்கடிக்கு அப்பாவ பார்க்க வருவாராமே அவரு. அடிக்கடி வருவாரு. உட்கார மாட்டாரு அப்பா எதிர்க்க. ஓ! ஆமா. அப்படியே தான், "உட்காரு ராமச்சந்திரா, உட்காரு" அப்படிம்பாரு. உட்காரவே மாட்டார். அப்படி பார்த்துருக்காங்க. அது ஒ ஒரு சிலருக்கு தான் குடுத்து வச்சிருக்கோம். அது எனக்கும் குடுத்து வச்சு நான் பார்த்துருக்கேன். அவர் வந்தத. இல்ல இது கேள்விப்பட்டிருக்கோம். அப்பா வந்து இறுதி காலம் முடியாத சமயத்துல வந்து எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு வரும்போது, இவருக்கு தெரியாம தலகாணியில வச்சுட்டு போனா, காசு "சில்லறையா வச்சுட்டு போனீங்கன்னா, நான் எனக்கு வசதியா இருக்கு எல்லாம் குடுக்குறதுக்கு." குடுக்குறதுக்கு ஆமா. எல்லாம் அதே மாரி அடுத்த நாள் சில்லறையா ஐ மீன் அதான் அன்பா கொண்டு வந்து வச்சாரு. அந்த மாரி அவர் குடுக்கட்டும். கடைசி வரை அவரு குடுத்துட்டு தான் செத்தாரு. எம்ஜிஆர் ஐயா, என்எஸ்கே ஐயா மறைவுக்கு அப்புறமா எவ்வளவு ரெகுலரா வந்திருக்காங்க வீட்டுக்கு? உங்களோட வீட்டுக்கு வந்து இந்த வீட்ல வந்து விளக்கேத்தி வச்சவரு அவர்தான். எம்ஜிஆர் தான் அது. இந்த வீட்டுக்கு பேரே ஜானகி ராமச்சந்திரன் சொல்லும். நான் கேட்க வந்தேன் நான் அதுதான் நானு. அப்பாவோட மறைவுக்கு பிறகு கடன் கடன் ஏற்பட்டுச்சா? அப்பாவோட மறைவுக்கு பிறகு? அதெல்லாம் அம்மா அடைச்சுட்டாங்க. ஆமா. அதான் கேட்கிறேன். ஆனா அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை வீட்ட உருவாச்சுன்னு வீடுகள கேள்விப்பட்டிருக்கோம். வித்து அங்க டி நகர்லலாம் வீடெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வித்து கடன்காரன் இருக்கக்கூடாதுன்னு வித்து அதான் ரொம்ப அதுக்கப்புறம் தான் இவரு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் ஐயா வந்து ம். உதவ ஆரம்பிச்சாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் சிஎம்மா இருந்த காலகட்டத்தில, அப்ப அவருக்கு உடல்நிலை சரியில்லாத சமயம் அது. அப்ப கூட வந்து என்எஸ்கே ஐயாவோட சிலைய நான் தொறக்காம இது பண்ண மாட்டேன்னு இன்ஃபாக்ட் அவர் கலந்துக்கிட்ட கடைசி நிகழ்ச்சி அதுதான் நினைக்கிறேன். லாஸ்ட் அவர் அவர் இல்லீங்களா? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து திறந்தாரு. திறந்தாரு. இதனால என் உயிர் போனா பரவாயில்லன்னு வந்து திறந்தாரு. அதே மாரி அப்பா லாஸ்ட்டா வந்து அ அண்ணாதுரை ராசிபுரம் அவரு அறிஞரோட படத்த திறந்து வச்சாரு. அதான் லாஸ்ட் அப்பா ஃபங்ஷன். அதுக்கப்புறம் அப்பாவும் இல்ல. அது ஒரு ஒற்றுமை 2 எப்படி பேரும். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒரு பாண்டிங், அப்படி ஒரு நட்பு 2 பேரும்? கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். ஒரு வருஷம் இடைவெளி தான் 2 பேருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. ஒரே வயசு அது தான் 2 ரொம்ப பேருக்கும். ஆச்சரியமான பாண்டிங் அது. ரொம்ப அவ்வளோ அவ்வளோ ஆத்மார்த்தமா இருந்திருக்காங்க 2 பேரும். கலைஞர் ஐயாவுக்கும் அப்பாவுக்குமான அவரும் அந்த வருவாரு. நட்பு அடிக்கடி வருவாரு நம்ம வீட்டுக்கு. நான்லாம் சாதாரணமா பழகி இப்போ இல்ல. முன்னலேருந்தே ரொம்ப மணமகள் டயலாக்ஸ்லாம் அவரு அப்போலேருந்தே வருவாரு. நெறையா வருவாரு. அண்ணாதுரை வருவாங்க. ம் பெரியார் வருவாரு. அது மாரி எல்லாரும் வருவாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு கூட்டம், ஒரு இது. அது அப்பா இறந்தோன தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது ஒழிய ரொம்ப அதுவரைக்கும் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு லைஃப்ன்னு நெனச்சுட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் ஒரு மாற்றங்கள். அப்பாவுக்கு வந்து சினிமா தாண்டி கேட்டதுக்கு நீங்க கலை தான் எல்லாமேன்ட்டீங்க. சாப்பாடு விஷயத்துல ரொம்ப புடிச்ச விரும்பி சாப்பிடுற உணவு எது? வீட்ல இல்ல வெளிய போம்போது? நான்வெஜ் அப்படியா? நான்வெஜ். எது ரொம்ப விருப்பப்பட்டு அதுவும் சாப்பிடுவாரு? ஃபிஷ் ரொம்ப ஆசையா சாப்பிடுவாரு. ரசிச்சு சாப்பிடுவாரு. இல்ல நீங்க சொன்னீங்க ஊருக்கு போம்போது விழுப்புரத்துல ஒரு குடிசை கடையில இட்லி அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி ஃபேமஸ் ஆக்கிட்டாருன்னீங்க. ஆமா. அந்த மாரி தேடி போய் சாப்பிடுற இடங்கள் உண்டா? அவங்கள கூட்டிட்டு போய் பசங்களெல்லாம் கூட்டிட்டு போய், வேற ஏதாவது சென்னையில விருப்பப்பட்டு போய் சாப்பிடுற இடம் அப்படி? அப்படியெல்லாம் அப்பல்லாம் ஹோட்டலுக்கே ஹோட்டலே மாட்டாங்க. ஏன்னா எங்க வீட்லயே எப்ப பார்த்தாலும் எப்பவும் நல்ல சாப்பாடு. யாராவது விஐபிஸ் வந்துட்டே இருப்பாங்க. அதனால வெரைட்டி சாப்பாடு தான். ஸோ எங்க வீட்லயே நல்ல வீட்லயே நல்லா அதுல மீன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் மீன் பிடிக்கும். ம். அ ஒரு தடவ வந்து பெரியார் அவர்கள் வந்து வரும்போது உங்கள பார்த்து "என்ன கட்டிக்கிறியா?" அப்படின்னு கேட்டாராமே உங்கள. அது அப்பா இறந்தப்போ அம்மா வந்து துக்கம் கேட்க வந்திருந்தாங்க. ஓ! மதுரை மாத மறைவுக்கு பிறகு. ஆ கொஞ்ச நாள் கழிச்சு தான். ஆ. ஏன்னா கூட்டமெல்லாம் அவர் வரமாட்டாரு. அவர் வர்றதே பெரிய விஷயம் அப்போ. அது அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. வந்தாரு. அம்மா படுத்திருந்தாங்க. கட்டில்ல நான் உட்கார்ந்தேன். அப்போ இது மாரி வராருன்னோனே, "நீ ஏந்திரிக்காதன்னு" பக்கத்துல சேர் போட்டு அப்பாவ பத்தி பேசிட்டே இருந்தாரு. நான் அவர ரொம்ப அதிசயம், ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னன்னா, கலரா ஒரு மாரி சந்தன கலர்ல இருந்தாரு. அப்ப நான் இன்னும் கருப்பா கிட்ட கொண்டு கைய வச்சு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டாரு. "என்னடி பார்க்குற? என்ன கட்டிக்கிறியான்னாரு." அப்ப புடிச்சு ஏஞ்சி ஓடுனவர் தான். அப்பேற்பட்டவர்ட்ட இருந்து பேசியிருக்கேங்க. இப்ப நெனச்சா அதிசயமா இருக்கு. அவரோட பேசினோமான்னு. எல்லா தலைவர்களுமே வந்திருக்காங்க இல்லையா? எல்லார்ட்டயும். அறிஞர்
எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அறிஞர் அண்ணா ஐயோ! நெறைய நல்ல பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுவாரு. வந்தா கூப்பிட்டு பேசிட்டு போவாரு. அவரோட ஸ்பீச் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்பா வந்து வாழ்ந்த காலம் முழுக்க ராஜா மாரி வாழ்ந்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? தங்க தட்டுல தான் சாப்பிடுவாங்களா? அப்படியா? அப்படிலாம் அது அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை தானே யாரோ அது. கதைப்படுறது அதெல்லாம். இது வெள்ளி கேள்வி தட்டு அப்ப வெள்ளி தட்டு காமன். ஆ இப்ப எவர் சில தட்டு மாரி அப்ப வெள்ளி தட்டு. வெளித்தட்டு காமன். வெள்ளி தட்டுல சாப்பிடுவோம். அம்மா, அப்பா நாங்க எல்லாமே வெள்ளி தட்டுல சாப்பிட்டுருக்கோம். இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, கார் வந்து 3 பேர்கிட்ட தான் இருந்துச்சு ஆமாங்க. அப்பாக்குன்னு. ஆடம்பர கார்கள் மேல அப்பாவுக்கு ரொம்ப விருப்பம் ஜாஸ்தியா? அதெல்லாம் அம்மா வாங்கி வச்சா அதுல போயிட்டு வருவாரு அவ்வளோ. அது விரும்பி ஒண்ணும் அப்படியா? வாங்குனியா? சரி. ஸோ மதுரை மாமாவுக்கு ரொம்ப விருப்பம் கார்கள்ல. ஆ டிஃபரெண்ட்டா என்ன இருக்கு எதுன்னு பார்த்து வாங்குவோம். அவர கம்ஃபர்டபுளா அவர வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். சினிமா திரையுலகத்திலேயே என்எஸ்கே ஐயா வந்து ஒரு நாட்டாமன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எல்லாருமே அவர்கிட்ட தான் முறையிடுவாங்க. அவர் சொல்றது தான் ஆமாமா. தீர்ப்பா இருக்கும்னு ஆமா. சொல்லி. அத பத்தி நெறைய எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெறைய வரும். நெறைய நாட்டாம நடக்கும். அது எல்லாமே நல்லபடியா தான் முடியும். ரொம்ப சிம்பிளா முடிச்சு வச்சுட்டு போயிடுவாரு. அப்படி. இப்ப அதனால அவருடைய நகைச்சுவை, அவருடைய பாடல்கள், அவருடைய சமூக கருத்துகள் இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிரபலம் அவரு. இன்னொரு விஷயத்துக்கும் ரொம்ப பிரபலம். அவருடைய ஹேர் ஸ்டைல். ஆமா. இல்ல இப்ப இருக்கிற பிள்ளைங்க கூட அத பார்த்தாலே நம்ம அந்த கர்ல்ஸ் அந்த ஆமா. மாரி முன்ன அது பேச்சே அப்படிதான். என்ன சிஸ்டம் முடி மாரி வச்சிருக்கேன் அப்படின்னு. அது ஒரு கர்லி ஹேர்ஸ் அப்படி நல்லாருக்கும் அது. ம். இப்ப நீங்க கேட்டிருக்கீங்களா அப்பா கிட்ட சின்ன வயசுல இருக்கும்போது அவரோட முடிய பத்தி கேட்டிருக்கீங்களா? ஏதாவது ஹேர் ஸ்டைல்க்கு? அவருக்கு நேரமே இருக்காது. வீட்டுக்கு வந்து நம்மள்ட்ட உட்கார்ந்து பேசுறதுக்குலாம். ஒண்ணு நாடகம் ஊர் ஊரா நாடகம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஷூட்டிங். அதுக்கப்புறம் பொதுக்கூட்டங்கள். அப்புறம் அது மாரி நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துட்டே இருக்கும். அதனால அவர பார்க்கறது அவரு வர்றாரு, அப்போ வராங்க. அப்படி பார்க்கறது மேல போயிடுவாங்க. அப்புறம் கூப்பிட்டு எல்லாரோடையும் பேசிட்டு, எங்களெல்லாம் வர சொல்லி பேசுவாரு. நாங்க அப்படியே ஸ்கூலு அப்படி இப்படின்னு சின்ன 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 பசங்க. பசங்க.